ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அருமையானவர்களே, பலமுறை நாம் வாசித்த ஒரு அதிகாரம் மத்தேயு 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்காக அவர் வந்த பொழுது அவருக்கு முன்பாக 3 சோதனைகளை சோதனைக்காரன் கொண்டு வருகிறான். ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறான் என்றால், நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கும் இந்த 3 சோதனைகள் வருகிறது. இதை ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார், ஜெயித்தார், நீங்களும் நானும் அதே வழியிலே எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம கிருபை தருகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர், நீர் தருகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் நீர் எங்களோடு தெளிவாய் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாக்கிற கடவுள் நீர் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சோதனைக்காரன் அவரிடத்திலே கொண்டு வந்த முதல் சோதனை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். இந்த சோதனை ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் இந்த சோதனைக்காரன் இப்படி சோதனையை நமக்கு வேறு வேறு வார்த்தைகளிலே கொண்டு வருகிறான். ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தையை ஏன் அவன் சொல்லுகிறான்? அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருந்தார். உலக பிரகாரமாய் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் அவரிடத்திலே வந்து, சோதனைக்காரனாக அவரிடத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ஏனென்றால் அவர் பசியில் இருக்கிறார். அவருடைய தெய்வத்துவத்திற்கு விடப்பட்ட ஒரு சவால். ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இயல்பாக மனிதர்களுக்கு என்ன வரும்? ஆமையா, நான் தேவனுடைய குமாரன் தான், இந்த பாரு அப்பமாகும்படி சொல்றேன். இதைத்தான் சத்துரு சோதனைக்காரன் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் இதை எப்படி எதிர்கொள்கிறார், மேற்கொள்ளுகிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று. பல நேரங்களில் நமக்கு இது சரியாய் புரிவதில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன் ஆதி காலம் முதல் அவன் ஒரு டெக்னிக் கையில் வச்சிருக்கிறான். என்ன டெக்னிக்? ஆவிக்குரிய காரியத்தையும் மாம்சீக காரியத்தையும் ஒன்றாய் போட்டு குழப்பி நம்மை குழம்ப செய்வான். மாம்சீக காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் கொண்டு வந்து அப்படியே உள்ள மிங்கிள் பண்ணி பேசும். பாதி பொய் பாதி உண்மை. இது அவனுடைய தந்திரம். இன்றைக்கும் கூட அநேக கர்த்தரால்
அவர்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் பைபிளுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் பைபிள் வசனத்தை எடுத்து பேசுகிறார்கள். அவர்களை பின்பற்றி திரளான கூட்டம் போகிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமான வசதியிலே போகிறார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்கள் மிகவும் தரித்திரர்களாய் நிர்வாணிகளாய் காணப்படுகிறார்கள். பைபிள்ல இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன பிரசங்கிமார்களுக்கு ஒரு வசனம் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லிருக்கார். லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ நிர்வாணி, நீ தரித்திரன், ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனால் அப்படி இருப்பதை நீ அறியாமல் தன்னை திரவிய சம்மன்னன் என்றும் பெரியவன் என்றும் நீ உன்னை நினைத்துக் கொள்ளுகிறாய். இந்த வசனத்தை நாம் எடுத்து தெளிவாய் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு நீ வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியா. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. ஆவிக்குரிய ரீதியாய் இன்றைக்கு பல பிரசங்கிமார்கள் சமூக வலைதளங்களிலே திரள் கூட்டத்தை பின்பற்றுகிறவர்களை வைத்துக் கொண்டிருக்கிற பலர் ஆண்டவரால் அழைக்கப்படாதவர்கள், அபிஷேகிக்கப்படாதவர்கள். அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், நிர்வாணிகள், குருடர்கள். ஆனால் அதை அறியாமல் தங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு ஃபாலோயர்ஸ், எங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம், நாங்கள் பெரிய பெரிய விமானங்களையே வாங்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார், இவ்வளவு பேர் எங்களை பின்பற்றுகிறார்கள், நான் மிகப்பெரியவன், நான் சிறந்தவன், அவருடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது. சுத்தமா இல்லை. ஆவிக்குரிய ரீதியா அவங்க எல்கேஜி கூட வரல, இன்னும் உள்ள இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாய் பேசுவதா இருந்தால் சாத்தானின் ஏஜெண்டுகளாய் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே, கிறிஸ்தவத்திற்குள்ளே பல போலிகள் ஊடுருவி விட்டார்கள். 1985 வருடம் ராமநாதபுரத்திலே ஒரு தேவ மனிதர் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை பார்க்கிறார். தரிசனத்திலே எல்லா ஆவிகளும் பார்க்க அருவருப்பாய் நின்று கொண்டிருக்கிறது. அருவருப்பான ஆவிகள். திடீரென்று அவர்கள் மேல் ஏதோ ஒரு புகை போல வந்து விழுகிறது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே நவ நாகரிகமான தேவ மனிதர்களா போல அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்படியே பூமிக்குள்ளே இறங்கி வருவதை போல 85 அவர் ஒரு தரிசனம் கண்டார். அதற்கு பிறகு இந்த 40 ஆண்டு காலத்தில் பார்க்கிறோம், புதிதாய் ஊழியர்கள், கொஞ்சம் கூட வசன சம்பந்தம் இல்லாதவர்கள், ஆவிக்குரிய வாடையே இல்லாதவர்கள், உலக ஆசீர்வாதங்களையும் உலக பண செல்வத்தையும் மட்டுமே ஆசீர்வாதம் என்று பேசுகிறவர்கள். சாத்தானின் ஏஜெண்டுகள் நிறைந்து விட்டார்கள் கிறிஸ்தவத்திலே. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, கவனமாய் நடந்து கொள்ளுங்கள்.
அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் குருடர்களும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களும் நிர்வாணிகளுமாய் இருக்கிறதை அறியாமல், தரித்திரர்களுமாய் இருக்கிறதை அவர்கள் அறியாமல், நான் திரவிய சம்பன்னன் என்றும் நான் பெரிய பணக்காரன் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியினால். அதாவது மாம்சீகத்தை ஆவிக்குரியதோடு பொருத்தி ரெண்டையும் குழப்பி அவர்கள் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவார்கள். புதுசு புதுசா ஏதாவது சொல்லுவாங்க, புதுசு புதுசா எதையாவது நூதனமாய் சொல்லுவாங்க, நூதனமாய் பேசுவார்கள். இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரிடத்திலே சோதனைக்காரன் வரும்பொழுது அவன் சொல்லுகிறது அதுதான், தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அவருக்கு பசி உண்டாயிற்றின் வாஸ்தவம் தான். தனக்கு பசி உண்டான உடனே தனக்குள் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமைகளை வைத்து கொண்டு அந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அதுவல்ல தேவனுடைய குமாரன் என்பதை ப்ரூஃப் பண்ணுவதற்கு அதுவல்ல காரியம். இதே போலத்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல தேவ பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் சகோதரிகள் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, பிரதர் ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல? நான் அவரைத்தானே ஏற்றுக்கொண்டு வந்தேன், அவரை ஏற்றுக்கொண்டா எல்லாம் மாறிடும், நீங்க அவர் ஏற்றுக்கொண்டா எல்லாம் உங்களுக்கு செழிப்பாயிரும், நீங்க நான் அவருடைய பிள்ளையாய் வந்த உடனே ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? எல்லாமே நமக்கு அற்புதமாய் நடக்கணும். இயேசு பிறந்தார் பெத்லகேமிலே. சாஸ்திரிகள் ஏரோது ராஜா அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்று செய்தி சொல்லுகிறார்கள். ஏரோது கலங்குகிறான், தனக்கு போட்டியாய் ஒரு ராஜா பிறந்து விட்டானே என்று. ஆகவே அந்த ராஜாவை அவன் பிறந்திருக்கிறான், குழந்தையாய் இருக்கும்போது அதை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த எல்லைக்குட்பட்ட 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய ஒரு சட்டம் போடுகிறான். தேவதூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, நீ எழுந்து மரியாளையும் பிள்ளையும் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடிப்பு, தேவனே குமாரனாய் பிறந்திருக்கிறார், அவரை காப்பாற்ற முடியாதா கடவுளால்? எத்தனை இடங்களிலே அற்புதமாய் எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறார். லோத்துவின் காலத்திலே ஊர்க்காரர்கள் முழுவதும் அந்த வீட்டை வளைந்து கொண்டார்கள். உன்னிடத்தில் வந்த அந்த 2 ஆண்களை வெளியே அனுப்பு என்று அசுத்தம் பிடித்த ஜனங்கள் 2 தேவதூதர்கள் லோத்தை கைப்பிடித்து உள்ளே இழுத்து கதவை அடைத்தார்கள். இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள். வாசலை தேடி 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 ஊர்க்காரர்கள் விடிய விடிய அலைந்தார்கள். ஏன் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து தன் பிள்ளையை ஏன் அவரால் காப்பாற்ற முடியவில்லை? பிதாவாகிய தெய்வம் ஏன் அவர்களை கால்நடையாய் இயற்கையோடு இயற்கையாய் நீ எகிப்துக்கு ஓடி தப்பித்துக்கொள் என்று சொன்னார்? ஒரு முறை ஒரு மிஷனரி மகாராஷ்டிரா எல்லை, குஜராத் மகாராஷ்டிரா பார்டர்ல ஊழி செய்கிறார். திடீரென்று ஒரு குடிசை வீடுதான் அவருக்கு, ஒரே ஒரு சின்ன பீரோ. அந்த ஊழியருக்கு 2 ஆண் பிள்ளைகள், குட்டி தம்பிமார். வீட்டை சுற்றி கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் சூழ்ந்து விட்டார்கள். நீ எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது, நீ கிறிஸ்தவன், நீ ஓடிப்போ என்று, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று ஆயுதங்களோடு வந்து விட்டார்கள். காவல்துறையினாளர் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. காவல்துறை வந்தார்கள், அவர்களால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் உடனே அந்த ஊழியக்காரரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள்
மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வேகமாக போயிட்டீங்கன்னா அங்கே குஜராத் எல்லை வந்துடும். குஜராத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த கும்பல் அங்கே வராது, தப்பித்து ஓடுங்கள் என்று சொன்னார். இரவு வேளை, இரவு வேளை, உயிருக்கு பயந்து இந்த ராத்திரியில வேறு வழி இல்லாமல் வீட்டிலே பண்ட பாத்திரங்கள் எல்லாம் கிடக்கிறது. மிஷனரியுடைய மனைவி, அவர்கள் என்னுடைய உறவினர், என்னுடைய அண்ணி, அவங்க, அவர் என்னுடைய அண்ணன். இந்த இரவிலே குஜராத்தை நோக்கி ஓடுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா எல்லையை தாண்டி இப்போ குஜராத்துக்குள்ள போயிட்டாங்க. 2 மணி நேரம் நடந்து சென்று களைத்து ஒரு ரோட்டு ஓரத்தில் உட்காரும் பொழுதுதான் பார்க்கிறார்கள், ஒரு பையன் தான் கூட இருக்கான், இன்னொரு பையனை காணும், இன்னொரு பையனை காணும். ஓவென்று கதறுகிறார்கள். ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்ய வந்தோம், ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்து கொண்டிருக்கிறோம், பிள்ளை என்னாச்சு? தாயும் மகனையும் அந்த காட்டில் அப்படியே விட்டு தகப்பன் மறுபடியும் 2 மணி நேரம் திரும்பி வருகிறார். நடுராத்திரி மெதுவாய் வருகிறார். ஊர் அடங்கி இருக்கிறது. பதுங்கி தன்னுடைய குடிசை வீட்டுக்குள்ளே போகிறார். உள்ளே போய் பார்த்தால் அந்த பீரோவினுடைய மறைவிலே அவருடைய மகன் அவ்வளோ நேரம் ஒளிந்திருந்திருக்கிறார். அப்படியே தூங்கி கொண்டு கிடக்கிறார். தூங்கி கொண்டிருந்த மகனை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் நடந்து மனைவியும் மூத்த மகனையும் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அதிகாலை விடிந்து விட்டார். ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை? சோதனையிலே சோதனைக்காரன் சொன்ன காரியத்தை பாருங்கள். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். நீர் பசியோடு இருக்கிறது மாம்சம். மாம்சத்திலே அவர் பசியோடு இருக்கிறார். மாம்சத்திலே பசியோடு இருக்கிற அவருக்கு அங்கே அவருடைய தெய்வத்துவத்தை சோதிக்கும்படி வருகிறார். பல நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையை ஒட்டியே தான் காரியங்களை நடத்தி கொண்டு செல்வார். எல்லாத்திலையும் மேஜிக் மாதிரி அற்புதத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. அதிலும் நம் மூலமாய் மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கலாம். ஆனால் அந்த அற்புத வல்லமையை அப்படியே நமக்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. என கண்பானவர்களே, ஆகவேதான் தேவதூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு பிள்ளையும் தாயும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அங்கே ஒரு அற்புதத்தை அவர் செய்யவில்லை. ஒரு நாள் இரவு நடக்கிற தூரம் எகிப்துக்குள்ளே அவர்கள் போனார்கள். பல வருடங்கள் குழந்தை இயேசுவாய் இருந்த பொழுது எகிப்திலே தான் அவர் வளர்ந்தார். எகிப்திலே தான் அவர் வளர்ந்தார். ஏரோது மரணமடையும் வரை எகிப்திலே தான் அவர் இருந்தார். ஏரோது மரணமடைந்து அவருடைய மகன் அர்கெலாயு அங்கே பட்டத்து ராஜாவாய் மாறின பிறகுதான் அங்கே இயேசுவையும் தாயாரையும் யோசேப்பையும் மறுபடியும் தேவதூதன் இஸ்ரவேலுக்குள்ளே அழைத்தார். என கண்பானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களா? எதற்கெடுத்தாலும் அற்புதம் அடையாளம் என்று போகாதீர்கள். அப்படி நம்மை வழிநடத்தி விட்டார்கள் பல போலி ஊழியர்கள்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை நடத்துகிற தேவன் தான். ஆனால் இயற்கையை ஒட்டியே தான் நம்மை வாழ வைப்பார். இயற்கையை ஒட்டியே தான் நடக்க வைப்பார். கேரி தாற்றண்டையிலே ஒளிந்திருந்த எலியாவுக்கு காகங்களின் மூலம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தாரே, ஏன் அதை அங்கே அதிசயமாய் ஒரு மேஜிக்கா எப்படியே தோன்றும்படி ஏன் செய்யவில்லை? காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்ததே பெரிய அற்புதம் தான். ஆகவே மாம்சீக காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் ஒன்றாய் போட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? குழப்ப பண்ணோம். அப்படி நடக்கிறது என்று. ஆகவேதான் ஜனங்கள் பல காரியங்களை நவீனமாய் சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் பின்னால் ஓடுகிறதற்கு காரணம் அதுதான். கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். ஆண்டவர் உடனே சொன்னார். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியத்தோடு அவர் தொடர்படுத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய பிழைப்பு தேவனுடைய வார்த்தையினாலே அவனுடைய ஆத்துமா தாகம் தீர்க்கப்படும். அப்பமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுதான். அப்பம் சரீர ஆகாரத்திற்குரியது, தேவனுடைய வார்த்தை என்ற அப்பம் ஆவிக்குரிய ஆகாரம். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆவிக்குரிய ஆகாரமாய் இருக்கும். சரீரத்திற்கு கல்லுகள் அப்பமாக தேவையில்லை. ஆண்டவர் ஆகாரத்தை எங்களுக்கு தருவார். அந்த நிகழ்காலத்துக்கு நீங்கள் வாருங்கள். ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே உங்களை அவர் நடத்துவார். இரண்டாவதாக சோதனைக்காரன் ஒரு காரியம் செய்தான். ஒரு உயர்ந்த டவர்ல கொண்டு போய் நிறுத்தி, ஒரு தேவாலயத்தினுடைய உப்பரிகையிலே கொண்டு போய் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தங்கள் கைகளிலே ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல். தாழ குதியும். இந்த சோதனையை பார்க்கும் பொழுது சமீப காலத்திலே சமூக வலைதளங்களிலே சில அஞ்ஞானிகள் ஞானமாய் பேசுகிறோம் என்று சொல்லி கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு போன் பண்ணுவது, அவர்களிடத்தில் நல்லவர்களைப் போல பேசுவது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிங்க, நீங்க உயிரோடு இருங்க. அப்படிலாம் நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இன்னும் தொலைபேசியிலே பேசி சண்டை போடுவார்கள். ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாள் இந்த வேடிக்கையெல்லாம் நடந்தது. வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு ஆமா சரிதானே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று. இங்க சாத்தான் சோதனைக்காரன் சொல்றான், நீர் தாழ குதியும், மேல இருந்து கீழே குதிங்க. ஏன்னா பைபிள்ல வசனம் போட்டிருக்குது, தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தாங்கி கொண்டு போவார்கள் என்று. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆவிக்குரிய காரியங்களையும் மாம்சீகத்தையும் அப்படியே போட்டு ஒன்னா குழப்பி பேசுறது சரி மாதிரி தெரியும். அந்த வேத வசனம் எதற்கு சொல்லப்பட்டது? மேலே இருக்கும் பொழுது ஒருவேளை கால் தவறி ஒரு மனிதன் மேலிருந்து விழுந்தால் அங்கே ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை பாதுகாக்கிறார். எத்தனை முறை நாம டூ வீலர்ல போகும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிற
நேரத்திலே பல இடங்களிலே அற்புதமாய் நாம் தப்பி இருக்கிறோம் பாருங்கள். சின்ன சின்ன ஃப்ராக்ஷன், சில நேரம் கீழே விழுந்துருவோம், கால் ஒடிச்சிடும். ஒருவேளை மரணம் வந்திருந்தால் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை பாதுகாக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் சென்று பிரயாணத்திலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதுவல்ல. சாவுக்கேன யாதொன்றை குடித்தால், திருநெல்வேலி மாவட்டத்திலே, இப்பொழுது தென்காசி மாவட்டம், ஆழ்வான் துலுக்கப்பட்டி என்று ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்திலே 85வது வருடம் நாங்கள் கிராம ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு தேவ மனிதர் அந்த ஊருக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்திருந்தார். பக்கத்து ஊரிலே அவர் தங்கி இருந்தார். பக்கத்து ஊரிலே ஒரு வீட்டிலே தங்கி இருந்தார். அந்த கிராமத்திலே தினமும் கன்வென்ஷன். அந்த வீட்டில் அவருக்கு சாப்பாடு. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு இவர் மேல என்ன கடுப்பு அல்லது என்ன பகை என்று தெரியவில்லை. கொலை செய்ய எத்தனித்திருக்கிறார். எங்கள் யாருக்கு தெரியாது, நாங்கள் எல்லாம் அங்கே தான் சாப்பிட்றோம். நாங்கள் ஒரு 5 வாலிபர்கள், அவர் ஊழியக்காரர். 2வது நாள் கன்வென்ஷன் முடிந்து வீட்டுக்கு வந்தோம். இரவிலே நாங்கள் எல்லாம் சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பிட்டு விட்டு இருக்கும் பொழுது அந்த பணக்காரர் வீட்டிலிருந்து ஒரு டம்ளர் பால் கொடுத்து விட்டார். இது ஊழியக்காரருக்கு கொடுக்கணும், வேற யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஊழியக்காரருக்காக நாங்கள் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஊழியக்காரர் வாங்கியதை ஜன்னல் பக்கத்தில் வைத்து விட்டு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. பாலை குடிக்க அவரும் மறந்துட்டார். நடு இரவுக்கு மேலாகிவிட்டது. நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். மறுநாள் காலையிலே ஆலய ஆராதனையிலே செய்தி கொடுக்க வேண்டும். ஆகவே சற்று நேரம் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. தூங்காமலே விடிந்து விட்டது. அந்த பால் குடிக்காமலே அப்படியே கெட்டு போய்விட்டது. அந்த பாலை வெளியிலே வைத்து விட்டு நாங்கள் ஆலய ஆராதனைக்கு போய்விட்டோம். ஆராதனை முடித்து விட்டு வந்து பார்க்கிறோம், அந்த பால் கீழே தட்டி கிடக்கிறது. ஒரு பூனை குடித்திருக்கிறது, செத்து போய் கிடக்கிறது. விஷம், சாவுக்கு ஏதுவான விஷம் வைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு அந்த ஊழியரை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். நாங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனோம். அன்றைக்கு மீட்டிங் முடித்து விட்டு நாங்கள் போய்விட்டோம். மறுபடி நாங்கள் திருநெல்வேலிக்கு அந்த கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது இந்த ஊழியர் சொன்னார், பாலை குடிக்காமல் அற்புதமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் பாருங்கள். இப்படித்தான் பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று எங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு வந்தார். அப்போ ஒரு காரியம் சொன்னார். சென்னையிலே ஒரு வீட்டிலே அவர் இவ்விதமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது இதே போல அவருக்கு விஷம் வைத்த ஒரு பானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு தெரியாது, வாங்கி குடித்து விட்டார். அதில் விஷம் இருக்கிறது என்று யாருக்கு அந்த வீட்டுக்காரர்கள் தெரியாது, அவருக்கும் தெரியாது, குடித்து விட்டார். பிரசங்கத்துக்கு அரை மணி நேரம் கழித்து பிரசங்கத்தில் போய் நிற்கிறார். அவருக்கு வயிற்றுக்குள்ளே என்னவோ பண்ணுது, வயிற்றுக்குள்ளே என்னவோ பண்ணுது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவருக்கு தெரிஞ்சிட்டு ஏதோ நடக்கிறது, ஒவ்வாமை, ஃபுட் பாய்சன், ஏதோ ஒன்று நடக்கிறது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுதே உள்ளே இருந்து எல்லாம் அப்படியே வாமிட் ஆகுது. அவர் வாமிட் பண்ணுற உடனே டக்குன்னு அவரை ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க அழைத்து விட்டு இன்னொரு மனிதரை கூட வந்த ஒரு உடன் ஊழியரை பிரசங்கம் பண்ண வைத்து விட்டார்கள். பிரசங்க ஒளி நடக்கிறது, இவர் அங்கே போய் படுத்து விட்டார். 2-3 முறை வாமிட். காலையிலே நன்றாக எழுந்து சரியாயிற்று. பிறகுதான் தெரிகிறது இவரை கொலை செய்வதற்கு விஷம் வைத்து அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டார். அவர் மனம் திரும்பினார். இந்த ஊழியக்காரர் காலிலே வந்து விழுந்தார். ஐயா
இயேசு உங்களோடு இருக்கிறார். உண்மையை ஒத்துக்கொண்டார். என கருமையானவர்களே, சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்ற வசனம் என்ன? உன்னை வேண்டுமென்றே யாராவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் அப்படி வச்சா ஏதாயிலும் ஒரு வழியிலே கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தர் காப்பாற்றுவார். அதன் பிறகுதான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விஷத்தை அருந்தினால் உடனே அதை முழுவதும் வாமிட் எடுக்க வச்சிட்டோம்னா முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்து விடும். அப்புறம் கொஞ்சம் மெடிக்கல் எடுத்துட்டா சரியாயிரும். எனக்கு அன்பானவர்களே, சோதனைக்காரன் வந்து கேட்கிறான், தாள குதியும் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள். வேண்டுமென்றே குதிக்கும் பொழுதல்ல. தென்கொரியாவிலே சியோல் பட்டணத்திலே பாலியங்கி சோ மூலமாய் பெரிய எழுப்புதல். அந்த காலகட்டங்களிலே அவர் விசுவாச வார்த்தைகள் பேசுகிறார். அந்த விசுவாச கருத்தரங்களை பலர் கலந்து கொண்டார்கள். அந்த தேசமே எழுப்புதலிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். 2-3 சகோதரிகள், 4 சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணாங்க. அது ஒரு மழைக்காலம். ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த 4 வாலிப பிள்ளைகளும் பாஸ்டர் சொன்ன அந்த விசுவாச கருத்தரங்கு வார்த்தைகள் தங்களுக்குள்ளே கிரியை செய்தபடினாலே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாம் 4 பேரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த ஆற்றின் தண்ணீரிலே கடந்து செல்வோம், அக்கறைக்கு நடந்து செல்வோம். விசுவாசத்திலே வைராக்கியமாய் இருந்து அவர்கள் ஆற்றுக்குள்ளே இறங்கினார்கள். அடுத்த வினாடி ஆற்றின் வெள்ளத்திலே அடிக்கப்பட்டு 4 பேரும் மரித்து போன சடலமாய் எடுக்கப்பட்டார்கள். பெரிய அதிர்ச்சி திருச்சபைக்கு. ஆண்டவர் பாஸ்டர் சொன்ன அந்த விசுவாசத்தை தானே அவர்கள் அபியாசப்படுத்தி பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு சோதனைக்காரனிடத்துல, நீ தாள குதியும் என்ற இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த 4 பிள்ளைகள் கற்றுக்கொண்டது தவறல்ல. விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுத்த பாஸ்டர் மேல எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதை பரீட்சித்து பார்த்ததுதான் அங்கே தவறு. அப்ப ஏன் அது செயல்படவில்லை? செயல்படாது. எப்போ செயல்படும்? இந்த வசனம் உண்மையா பொய்யா என்று டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அந்த வசனங்கள் அங்கே செயல்படாது. அது அவர்களுக்கு கை கொடுக்காது. அந்த விசுவாசம் கை கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் அந்த வழியிலே அவர்களை நடத்தும் பொழுது, இப்படி அந்த இடத்திலே அபியாசப்படுத்தும் பொழுது அதிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டானால் ஆண்டவர் அவர்களை ஆட்டோமேட்டிக்கா காப்பாற்றி இருப்பார். பல காரியங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. அப்படித்தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது பல இடங்களிலே. அது ஃபெயிலியராய் மாறுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளின் இரு புறத்தையும் நன்றாய் கவனித்து நாம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல நம்மை நடத்துகிறார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை ரட்சித்து வழிநடத்துகிற தேவன், ஆவிக்குரிய காரியங்களையும் மாம்சீகத்துக்கு அடுத்த காரியங்களையும் ஒன்றாய் போட்டு நாங்கள் குழப்பிக்கொள்ளாமல், ஆண்டவரே, சோதனைக்காரனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியான பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த செய்தியில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.